ஃபாஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர் வெர்ஷன் 5.2ல் விக்டர் பிளாட் அதாவது திசையான் வரைபடம் எப்படி வரைவது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். திசையான்கள் அளவு மற்றும் திசை ஆகிய இரண்டையும் கொண்ட அளவுகள் ஒரு ஒருங்கிணைப்பு அமைப்பில் அம்புகளாக சித்தரிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு அம்பின் வலிமை அளவு, பெரும்பாலும் அளவு என்பது அம்போட நீளத்தினை குறிக்கும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஒரு மாறிலியின் திசை இரண்டையும் காட்டுவது தான் இந்த விக்டர் பிளாட். ஸோ இப்போ இந்த விக்டர் பிளாட்டு ஃபாஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். அதற்காக நம்ம ஈகாலஜிக்கல் டேட்டா எடுத்திருக்கோம். அதில் ஸ்பீசிஸ் அபட்டன்ஸ் வித் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸை எடுத்திருக்கோம். ஸோ இதில் மொத்தம் 3 ஸ்பீசிஸ் எடுத்திருக்கோம். ஸ்பீசியஸ் A, B, C அண்டு 2 என்விரான்மெண்டல் பேராமீட்டர் ஃபார் டெம்பரேச்சர் ஒன்று, இன்னொன்று pH. அதில் டோட்டலாக 5 சைட்டில் இருந்து இந்த டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் சைட்டில் ஒவ்வொரு சைட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கலர் கொடுத்துருக்கோம். இந்த சைட்டுக்கு எப்படி டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்கறது மற்றும் ஒரு டேட்டாவை எப்படி எடிட் பண்ணுறது போன்ற சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் அதற்கான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியாச்சு. அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த வீடியோவை பார்த்து தெளிவாக்கிங்க. ஸோ இப்போ இந்த டேட்டா வச்சு விக்டர் பிளாட் எப்படி வரைதுங்கிறத பார்க்கலாம். ஸோ செலக்ட் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி எல்லா டேட்டாவும் தேர்வு செஞ்சுக்கலாம். பிளாட் மெனுவில் வெக்டார் பிளாட் ஸோ தேர்வு செஞ்சோம்னா நமக்கு வெக்டர் பிளாட் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் வெக்டர் பிளாட். இதில் ஹெட் சைஸ் 6 ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ ஸ்கேல் சைஸ் நமக்கு இந்த அம்போட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்டோட சைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஹெட்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 12 வரைக்கும், இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதுனாலும் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்கேல் அம்போட நீளத்தை இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீஸும் நீங்கள் பண்ணிக்கலாம், இன்னொன்று டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ அது 0ல் வச்சிடலாம். அடுத்ததாக ஃபில் ஹெட். இது நீங்கள் 6ல் வச்சா தான் உங்களுக்கு ஃபில் ஹெட் ஒர்க் ஆகும். ஸோ அது 6ல் ஸ்டாண்டர்டாக வச்சிடலாம். ஓகே, தென் அனதர் ஒன் செக் பாக்ஸ் லேபிள். ஸோ நமக்கு ஒவ்வொரு சைட்டுக்கும் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருக்கோம், இருந்தாலும் லேபிள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ அந்த லேபிள் கலர்லேயே நம்ம சைட்டை மென்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்து ஆங்கிள் ப்ளஸ் லென்த்து. இதை யூஸ் பண்ணும்பொழுது நமக்களோட ஏரோஸோ அதாவது விக்டர் பிளாட்டோட சேஞ்சஸ் மாறும். அடுத்ததாக இந்த விக்டர் பிளாட்டை எப்படி கஸ்டமைஸ்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை பெருசாக கஸ்டமைஸ்ட் எதுவும் ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ கிராஃப் செட்டிங்கில் சிம்பிளான கஸ்டம்ஸ் தான் பண்ண முடியும். ஸோ அது ஆல்ரெடி திக்கில் தான் இருக்குது. உங்களுக்கு ஃபாண்ட் மாற்றிக்கலாம். அண்டு ஃபாண்டோட சைஸ். ஸோ ஓகேங்களா. அடுத்துல டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸஸோட லேபிள் இது ரிலேட்டட் டு பிரின்சிபல் காம்பவுண்ட் அனலைசிஸ்ங்கிறனால இங்கே PC1ன்னு கொடுத்துக்கலாம். PC2 உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். ஸோ அடுத்ததாக இது எப்படி சேவ் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னா JPG ஃபார்மேட் சேவ் ஏஸ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இதுதான் விக்டர் பிளாட்டை வரையக்கூடிய முறை. ஸோ இதில் இதை எப்படி விளக்கி கூறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திசையான் வரைபடமானது 5 சுற்றுச்சூழல் தளங்கள், தளம் 1, 2, 3, 4, 5, தளம் என்பது சைட். திசையான்கள் அம்புகள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. இது சைட் முழுவதும் சுற்றுச்சூழல் மாறுபாட்டின் அளவு மற்றும் திசை இரண்டையும் காட்டுகின்றது. ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு தளத்துடன் தொடர்புடைய கூட்டு சுற்றுச்சூழல் சாய்வு அல்லது இனங்களின் கலவை சாய்வை குறிக்கின்றது. இப்போ இந்த அம்புகளோட நீளத்தை வச்சு எப்படி விளக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சைட் 4 இளஞ்சிவப்பு நிறம், நீளமானது
வலுவான சுற்றுச்சூழல் சாய்வு அல்லது இனங்களின் செல்வாக்கு மிகுந்து காணப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெக்டர் பிளாட் 2 சைட் 2 பச்சை நிறமுடையது, அதிக செல்வாக்குத்தன்மை கொண்டது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா சைட் 5 பழுப்பு மிதமான நீண்ட சமமான சுற்றுச்சூழல் விளைவுகளை கொண்டுள்ளது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைட் 1 ஆரஞ்சு மிதமான சற்று பலவீனமான செல்வாக்கினை கொண்டுள்ளது. அடுத்ததாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சைட் 3 நீல நிறமுடையது, மிக குறுகிய பலவீனமான சுற்றுச்சூழல் விளைவு அல்லது குறைந்தபட்ச மாறுபாடுகளை இது குறிக்கின்றது. இதை பற்றி முக்கியமான விளக்கங்கள் பார்த்தோன்னா, இந்த ஏரோஸோட அளவு நீண்ட அம்புகள் அதிக மாறுபாடு அல்லது ஒழுங்குமுறை அச்சுகளுடன் வலுவான உறவினை குறிக்கின்றன. எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் காரணிகளின் செல்வாக்கான வலுவான செல்வாக்கு அல்லது இனங்களின் கலவையில் அதிக வேறுபடுகிறது. அடுத்ததாக பார்த்தோம்னா தளம் 4 மிகவும் உச்சரிக்கப்படும் சுற்றுச்சூழல் அல்லது சுற்றுச்சூழல் சாய்வினை காட்டுகின்றது. தளம் 4 உள்ள நிலைமைகள் அல்லது இனங்கள் கலவையின் மற்ற தளங்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் கூர்மையாக வேறுபடுகின்றன. இந்த அம்புகளோட திசைகள் பற்றி இப்போ பார்க்கலாம். ஒத்த திசையில் சுட்டிக்காட்டப்படும் தளங்கள் சுற்றுச்சூழல் ரீதியாக ஒத்தவையாக இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக தளம் 1 மற்றும் தளம் 5 ஒத்த திசையில் புள்ளியில் சாத்தியமான ஒத்த சுற்றுச்சூழல் நிலைமைகள் அல்லது இனங்களின் கூட்டங்களாக இருக்கின்றன. தளம் 3 அதாவது சைட் 3 மற்றவற்றிலிருந்து வேறுபட்ட திசையினை சுட்டி காட்டுகின்றது. தளம் 3 சுற்றுச்சூழல் ரீதியாக வேறுபட்டது, ஒருவேளை தனித்துவமான சுற்றுச்சூழல் மாறிலிகளின் காரணமாக இருக்கலாம். சுற்றுச்சூழல் ரீதியாக இந்த வரைபடத்தை எப்படி விளக்கலான்னு பார்த்தோம்னா, இந்த தரவு தொகுப்பில் ஈரநிலங்கள் தளங்களை குறிக்கின்றது என்றும் அளவிடப்பட்ட சுற்றுச்சூழல் காரணிகள் மண்ணின் ஈரப்பதம் மற்றும் pH என்றும் வைத்துக்கொள்வோம். தளம் 4 நீண்ட அன்பு இளஞ்சிவப்பு மிகவும் ஈரமான குறைந்த அமிலக்காரத்தன்மை சதுப்பு நிலங்களை குறிக்கலாம். இது மிகவும் தனித்துவமானது. தளம் 3 குறுகிய அம்பு மற்றும் நீல நிறமானது ஒரு வறண்ட நடுநிலையான அமிலக்கார நிலை புல்வெளியை குறிக்கலாம். நிலைமைகளில் மிகவும் நிலையான அல்லது சீரானது. இதுதான் இந்த வெக்டர் பிளாட்டோட விளக்கம். உங்களுக்கு இந்த வெக்டர் பிளாட்டில் எப்படி வரைவது அல்லது உங்கள் டேட்டாவை வெக்டர் பிளாட்டாக எப்படி வரைந்து காட்டுவது சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். மேலும் பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் உங்கள் டேட்டாவை எப்படி விசுவலைஸ் பண்ணது அல்லது அனலைஸ் பண்ணுறது போன்ற சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் இதற்காக நம்ம சேனல் அபவுட் பேஜில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி உங்கள் டேட்டாவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய டேட்டாவை எப்படி எளிமையாக மாடிஃபை பண்ணி எப்படி அனலைஸ் பண்ணுறது அல்லது ஒரு டேட்டா விசுவலைசேஷனாக எப்படி அவுட்புட் எடுப்பது உங்களுக்கு எளிமையாக விளக்கி கூறுகிறோம். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி.